Hello viewers, welcome to City Car Trainers, Personalized Car Training Services. Viewers, today we have a trainee in our academy. அவங்க ஓன் பண்ணிக்கிற வெஹிக்கிள் Ford EcoSport manual transmission vehicle. இந்த கிளிப்பில் நீங்கள் பார்க்குறது how to drive on narrow streets. Beginners first time narrow street commercial roadsல drive பண்ணும்போது அவங்க எந்த மாதிரியான challenges ஃபேஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ரோட்ஸில் அவங்க எந்த மாதிரி கான்செப்ட் அப்ளை பண்ணணும், how to handle the clutch, ஸ்டேரிங், ஃப்ரேம் ஜட்ஜ்மெண்ட்னா என்ன, இதெல்லாம் தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அவங்களோடது டீசல் வெஹிக்கிள் அப்படிங்கிறதுனால பவர் வந்து எனார்மஸாக இருக்கும். நம்ம ட்ரெயினிங்கிட்ட நான் சொல்லியிருக்கிறது, இந்த மாதிரி ரோட்ஸில் கிளச்சிலே மூவ் பண்ணுங்கள். லெஃப்ட் ஃப்ரேம் ரைட் ஃப்ரேமை கரெக்டாக கால்குலேட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரேம்க்குள்ளே எந்த ஒரு வெஹிக்கிளும் இருக்கக்கூடாது. அப்படி தானே வெஹிக்கிள் இருந்ததுன்னா அந்த வெஹிக்கிளோட ஃபுல் வியூ தெரிகிற இடத்துல நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும். க்ளோஸாக போய் கட் பண்ணக்கூடாது. அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணும்போது மிரர் பார்த்து தான் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும். அவங்களோட ஸ்டீரிங்கோட ஹோல்டிங் லெஃப்ட் 9 o'clock போர்ஷன், ரைட் 3 o'clock போர்ஷனில் ஜென்டலாக ஹோல்ட் பண்ணிக்கணும். ஸ்டீரிங்கை டைட்டாக ஹோல்ட் பண்ணக்கூடாது. ஜென்டலாக ஹோல்ட் பண்ணால் மட்டுமே தான் அவங்களால அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஈஸியாக பண்ண முடியும். அண்ட் இந்த மாதிரி ரோட்டில் எல்லா சைடுமே ஓவர்டேக் பண்ணுவாங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் வைட் வியூ ஆஃப் ரோட் அனலைசேஷன். எக்ஸிட் ரோட்ஸ் இருந்ததுன்னா வெஹிக்கிள் யார் வேணால் அந்த ரோட்லேருந்து வருவாங்கன்றதை எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே போகணும். அப்படி யாராவது வந்தாங்கன்னா எஸ்ஆர் நோ தியரி. எஸ்னா ஸ்லோ பண்ணி அவங்களை அலோவ் பண்ணிடணும். நோ அப்படின்னா நல்லா ஹார்ன் பண்ணி நிப்பாட்டிட்டு மூவ் பண்ணணும். அதே மாதிரி சைடில் எதனா அப்டக்கிள்ஸ் இருந்ததுன்னா அந்த அப்டக்கிள்ஸோட ஃபுல் வியூ தாண்டினதுக்கப்புறம் தான், அந்த ஃபுல் பாடி தாண்டணும். தாண்டினதுக்கப்புறம் தான் நம்ம திருப்பியும் லெஃப்ட்டோ ரைட்டோ வரணும். ஸ்மால் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணும்போது கூட மிரர் பார்த்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும். இனிஷியலாக லோ கியரில் ஸ்லோ ஸ்பீடில் கிளச்லேயே தான் மூவ் பண்ண சொல்லியிருக்கேன். ரோடை கரெக்டாக அப்சர்வ் பண்ண சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல அவங்க ஃபர்ஸ்ட் கியரில் தான் போகிறாங்க, ஆக்சிலேட்டரே கொடுக்க வேண்டாம், கிளச்சிலே மூவ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா டீசல் வெஹிக்கிள் அப்படிங்கிறதுனால புல்லிங் பவர் நல்லாவே இருக்கும். ஸோ நம்ம செகண்ட் கியர் ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் கிளச்சை ரிலீஸ் பண்ணி மூவ் பண்ணாலே வண்டி வந்து நல்ல மூமெண்ட்டில் போகும். ஜென்ரலாக பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி ரோட்ஸில் ஸ்லோ ஸ்பீடில் ட்ரைவ் பண்ணால் மட்டுமே தான் அவங்களுக்கு கண்ட்ரோல் கிடைக்கும். கொஞ்சம் எக்ஸஸ் ஸ்பீட் போயிட்டாங்க அப்படின்னா கூட அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது வெஹிக்கிளை. அவங்க எப்பயுமே எக்ஸ்பெக்டேஷன் என்ன பண்ணிகிட்டே இருக்கணும்னா சடனாக யார் வேணால் உள்ளே வரலாம் அப்படின்றது எதிர்பார்த்துட்டே போகணும். எந்த சுச்சுவேஷன்லேயும் சடன் பிரேக் அப்ளிகேஷன் இருக்கக்கூடாது, ஸ்மூத் பிரேக் அப்ளிகேஷன் இருக்கணும். லெஃப்ட்டில் ப்ளேஸ் பண்ணியிருக்கிற வெஹிக்கிள், பீப்புள், ஆப்ஜெக்ட் எல்லாமே அவங்க ஃப்ரேம்லேருந்து வெளியில் இருக்கணும். ரைட்டில் இருக்கிறதும் அதே மாதிரி தான். இந்த மாதிரி நேரோ ஸ்ட்ரீட்ஸில் ஆப்போசிட்டில் வெஹிக்கிள் வரும்போது லெஃப்ட்டில் எதனா வெஹிக்கிள் ப்ளேஸ் ஆகிருந்ததுன்னா கரெக்டாக அந்த ஸ்பேஸை கால்குலேட் பண்ணி தான் நம்ம உள்ள வெஹிக்கிளை கொண்டு போகணும். முன்னாடியே நம்ம வெஹிக்கிள் அலைன் பண்ணிட்டு தான் உள்ளே கொண்டு போகணுமே தவிர உள்ளே போனதுக்கப்புறம் ரைட்டு லெஃப்ட்டு நம்ம திருப்பக்கூடாது. எக்ஸஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் இருக்கக்கூடாது. லெஃப்ட்டில் ஒரு அப்டக்கிள் இருக்குன்னா அந்த அப்டக்கிள் அவாய்ட் ஆகிற அளவுக்கு தான் நம்ம ரைட்டில் ஜென்டலாக வரணும். அதே மாதிரி ஸ்பீட் பிரேக்கர்ஸ், பள்ளம் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது, மேன்ஹோல்லாம் வரும்போது நம்ம ஸ்லோ பண்ணிவிட்டு ஸ்மூத்தாக டிரான்ஸ்மிட் பண்ணணும். அவங்ககிட்ட நான் சொல்லியிருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே ப்ராக்டிக்கலாக ஆன் தி ரோடில் வித்தவுட் எனி கண்ட்ரோல்ஸ் அவங்க அப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நான் ஸ்டீரிங் ஹோல்ட் பண்ணல, ஹேண்ட் பிரேக் ஹோல்ட் பண்ணல. பிகாஸ் ஒரு இன்ஸ்ட்ரக்டராக இதை நம்ம ஹோல்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்கன்றது ஒரு பிகினருக்கு தெரியாது. நீங்களுமே ஒரு பிகினராக இருக்கீங்க, இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களோட வெஹிக்கிளில் ட்ரைனிங் எடுத்துக்கிறீங்கன்னா முதல்ல கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. இந்த டாஸ்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம மேடம் கிட்ட நம்ம சொல்லியிருக்கிறது, இந்த மாதிரி சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லியிருக்கேன். எல்லா சைடுமே ஓவர்டேக் பண்ணுவாங்க. சைடில் நிறைய எக்ஸிட் ரோட்ஸ் இருக்கும். அந்த எக்ஸிட் ரோடில் வெஹிக்கிள் சடனாக உள்ளே வருவாங்க. பின்னாடி யாராலும் ஹார்ன் அடிப்பாங்க. பேனிக் ஆகக்கூடாது. ரோடோட அமைப்பை வந்து கரெக்டாக பார்த்துக்கணும். ரொம்ப நேரோ ஆகும். அந்த மாதிரி நேரோ ஸ்பேஸில் மூவ் பண்ணும்போது கிளச்சிலே மூவ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸ்டீரிங்கை ஸ்டிஃபாக ஹோல்ட் பண்ணக்கூடாது. பெர் மினிட்டுக்கு 3 times லெஃப்ட் அண்ட் ரைட் மிரர் பார்க்கணும். ஒரு ஜங்ஷன் பாயிண்ட் வரும்போது ஸ்லோ பண்ணிவிட்டு லெஃப்ட்டில் ஒரு வெஹிக்கிள், ரைட்டில் ஒரு வெஹிக்கிள் பார்த்து தான் திருப்பணும். லெஃப்ட் டர்னா க்ளோஸராக எடுக்கணும், ரைட் டர்னா ஒயிட்டராக எடுக்கணும். ரோடோட கார்னர் அப்சர்வேஷன் கரெக்டாக பார்த்துக்கணும். இங்கே என்ன ஸ்லோப் சுச்சுவேஷன் நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஆஃப் கிளச் ஹோல்ட் இது பிரேக் ஃபேஸ் பண்ணணும். ஸ்பீட் பிரேக்கரில் மூவ் பண்ணும்போது ஸ்மூத்தாக டிரான்ஸ்லேட் பண்ணணுன்றதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். ஆப்போசிட்டில் வெஹிக்கிள் வரும்போது அந்த ஸ்பேஸை கரெக்டாக கால்குலேட் பண்ணி தான் நம்ம திருப்பணும். இப்போ ஜங்ஷன் பாயிண்ட்டில் ஸ்டாப் பண்ணிவிட்டு ரைட்டில் ஒரு வெஹிக்கிள், லெஃப்ட்டில் ஒரு வெஹிக்கிள் பார்த்துட்டு நம்மளோட ட்ரைனிங் வந்து ஒய்டாக எடுக்கிறாங்க. ரைட்டு டர்ன் பண்ணும்போதும் ஸ்ட்ரைட் பண்ணும்போது ஆக்சிலேட்டர் கொடுக்கக்கூடாது. ஃபுல்லாக கிளச்சிலே பண்ணலாம். நம்மளோட ஃப்ரேம் கரெக்டாக ஸ்ட்ரைட் ஆகும்போது ஸ்டீரிங்கை ஸ்ட்ரைட் பண்ணணும். இந்த மாதிரி ரோட்டில் அவங்க ட்ரைவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு அவங்க வெஹிக்கிளோட லென்த்து, விட்த்து, ஸ்பேஸு, ஒரு ஸ்மால் ஸ்பேஸ்க்குள்ளே போகும்போது ஒரு பேனிக் ஆக மாட்டாங்க. மெயின் ரோட்ஸ் வில் பி மோர் ஈஸியர். ஏன்னா இந்த மாதிரி ஸ்மால் ரோட்ஸில் ட்ரைவ் பண்ணும்போது ரொம்ப க்ரூஷியலாக இருக்கும் ஸ்பேஸு. இதே மெயின் ரோட்டில் வரும்போது ரொம்ப வைடாக இருக்கும். அதே மாதிரி லோ கியரில் கிளச்சில் எப்படி மூவ் பண்ணணுன்ற அந்த கான்செப்டை கரெக்டாக கற்றுப்பாங்க. வியூவர்ஸ், இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியான ஒப்பீனியன் கிடச்சிருக்கும். how we are training the clients, how the clients are getting trained from City Car Trainers. இந்த வீடியோவில் கூட நான் சொன்ன இன்புட்ஸ் வந்து ஜஸ்ட் 50% தான்.
நம்மக்கிட்ட ரியல் டைம் ட்ரைனிங்கில் இருக்கிறவங்களுக்கு நம்ம 100% இன்புட் நம்ம கொடுத்துருவோம். உங்களுக்கும் இந்த மாதிரி கான்ஃபிடென்ட்டாக டிரைவிங் கற்றுக்கணும் அப்படின்னா சிட்டி கார் என்ன அப்ரோச் பண்ணுங்கள். உங்ககிட்ட கார் இருந்தது அப்படின்னா உங்களோட டோர் ஸ்டெப்பில் வந்து உங்கள் வெஹிக்கிளில் நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். ப்ரொவைடட் உங்ககிட்ட லைசன்ஸ் இருக்கணும் ஆர் எல்எல்ஆர் இருக்கணும். உங்ககிட்ட வெஹிக்கிள் இல்லை அப்படின்னா நீங்கள் நம்மளோட அகாடமியில் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹேட்ச்பேக் டு எம்பிவி செக்மெண்ட் வரைக்கும் போத் மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் அவைலபிளாக இருக்குது. அதிலையும் நீங்கள் கற்றுக்கலாம். கம்ப்ளீட் கோர்ஸில் வந்து போத் தியரி அண்ட் ப்ராக்டிக்கல் ரெண்டுமே உங்களுக்கு கவர் ஆகும். ஆல்வேஸ் நீட் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ.